ஹலோ வீவர்ஸ், நாளை சூதகால அமாவாசையானது வரப்போகிறது. இந்த அமாவாசைக்கு பிறகு சூரியனுடைய பெயர்ச்சி ஏற்படுவதன் விளைவாக 12 ராசிக்காரர்கள்ல இந்த குறிப்பிட்ட 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில மாற்றமானது ஏற்பட போகிறது. இந்த மாற்றமானது இந்த 3 ராசிக்காரர்களுக்கு சாதகமாக இருக்க போகிறதா இல்லை என்றால் பாதகமான முறையில மாறப்போகுதா என்பது குறித்து தான் நம்ம தெரிந்து கொள்ள போகிறோம். அதற்கு முன்னாடி எல்லோருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில சில ஆசைகளானது இருக்க கொடுங்க. ஒவ்வொருத்தருக்குமே அவங்களுடைய வாழ்க்கையில இதெல்லாம் நடந்தா நல்லா இருக்குமே அப்படின்னு நினைப்பது உண்டுங்க. அப்படிப்பட்ட உங்களுடைய ஆசையை நிறைவேற்றிக் கொள்வதற்கு நாளைய நாள் இரவு சரியாக பச்சை கற்பூரம் மற்றும் கிராம்பு வைத்து இப்படி நீங்க செய்துட்டு வந்தால் போதுங்க. வெறும் 5 நொடி பொழுதுகளே போதுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சு விடலாங்க. இதன் மூலமாக நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்கக்கூடும். பொதுவாகவே அமாவாசை மற்றும் பௌர்ணமி நாட்களுடைய இரவுல பாத்தீங்கன்னா இந்த பிரபஞ்ச சக்தியுடைய ஆதிக்கமானது அதிகமாக இருக்குங்க. இந்த நேரத்துல நாம மனதார ஏதாவது நினைத்து வேண்டிக் கொண்டால் அது நிச்சயமாக நமக்கு அப்படியே நடக்க கொடுங்க. எனவே அந்த வகையில தான் நாளைய நாள் இரவு இந்த பரிகாரத்தை எல்லோருமே செஞ்சுக்கோங்க. நீங்க நினைச்சது எதுவாக இருந்தாலும் அப்படியே நடக்க கொடுங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த அமாவாசைக்கு பிறகு எந்த 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில எப்படிப்பட்ட மாற்றத்தை சந்திக்க போறாங்க என்பது குறித்தும் தெளிவாக தெரிந்து கொள்ளலாம். அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பக்கத்துல இருக்கக்கூடிய பெல் ஐகானையும் பிரஸ் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். 30/12/2024 நாளைய நாள் சோமவார திங்கள் என்று சொல்லக்கூடிய நாளிலேயே அமாவாசையானது வரப்போகிறது. பொதுவாகவே அமாவாசை என்று சொன்னாலேயே 2 விதமான கருத்துக்களானது இருக்க கொடுங்க. அதாவது அமாவாசை என்பது பேய் பிசாசுகளுக்கு உகந்த நாள், கெட்ட சக்திகள் நிறைந்த நாள், எதிர்மறை தாக்கமானது இந்த நாட்கள்ல அதிகமாக இருக்கும் அப்படின்னு எல்லாம் சில விஷயங்கள் சொல்லப்படுகிறதுங்க. இதனாலதான் இந்த நாட்கள்ல அதிகமாக இறை வழிபாடுகள் செய்து நேர்மறை ஆற்றலை நம்ம பெற்றுக்கொண்டு இருக்கின்றோம் என்ற ஒரு கருத்துக்களுமே பாத்தீங்கன்னா இருக்கிறது என்றே சொல்லலாங்க. மேலும் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு சூரிய பெயர்ச்சியானது ஏற்பட போகிறது. இதன் விளைவாகத்தான் ஒரு 3 ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நல்லதானது நடக்கக்கூடிய வகையில இந்த 3 ராசிக்காரர்களுக்குமே நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. இந்த 3 ராசிக்காரர்கள் வேறு யாரும் கிடையாதுங்க. தனுசு ராசி, துலாம் ராசி மற்றும் ரிஷப ராசி. இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் இப்போது ரொம்பவே நிலைமையானது சாதகமான முறையில அமைஞ்சிருக்குங்க. அதாவது நவ கிரகங்கள்ல தலைவனாக விளங்கக்கூடியவர் தான் சூரிய பகவான். இவர் மாதத்திற்கு ஒரு முறை தன்னுடைய இடத்தை மாற்றக்கூடியவராக இருப்பாரு. இவருடைய இடமாற்றமானது அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துங்க. சூரியன் ஒரு ராசியில இருந்து மற்றொரு ராசிக்கு செல்லும் பொழுதுதான் தமிழ் மாதமானது பிறக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. சூரிய பகவான் சிம்ம ராசிக்கு அதிபதியாக இருந்தவர். சூரிய பகவானுடைய அனைத்து விதமான செயல்பாடுகளுமே அனைத்து ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையிலுமே தாக்கத்தை ஏற்படுத்த கொடுங்க. அந்த வகையில தான் வருகின்ற 2025ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் மகர ராசிக்கு செல்ல போகிறார். ஒரு வருடத்திற்கு பிறகு சூரிய பகவான் மீண்டும் மகர ராசிக்கு செல்ல போகிறார். புத்தாண்டு தொடக்கத்திலேயே சூரிய பகவான் ஒரு சில ராசிக்காரர்களுக்கு யோகத்தை அதிகமாக கொடுக்கக்கூடிய வகையில நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. அந்த வகையில பார்க்கும்போது தனுசு ராசி, துலாம் ராசி மற்றும் ரிஷப ராசி நேயர்கள் ரொம்பவே யோகக்காரர்களாக இனி மாறப்போகிறார்கள். இந்த 3 ராசிக்காரர்களுக்கும் தான் இனி அவங்களுடைய வாழ்க்கையில முழுமையான நல்லதானது நடக்கக்கூடிய வகையிலையும் நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. தனுசு ராசி நேயர்களே, உங்களுக்கு ராசியில 2வது வீட்டுல சூரியன் பயணம் செய்ய போகிறார். எதனால உங்களுக்கு ராஜயோகமானது கிடைக்க போகிறது என்று கேட்டால் 2025ஆம் ஆண்டானது உங்களுக்கு மிகவும் சிறப்பானதாக இருக்க போகிறது. அதாவது இந்த ஒரு அமாவாசைக்கு பிறகு ஓரிரு நாட்களிலேயே பாத்தீங்கன்னா ஜனவரி 1ஆம் தேதி சூரிய பெயர்ச்சியானது ஆரம்பமாக போகிறது. இந்த பெயர்ச்சி ஆரம்பமாவதற்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாக இருந்தே பாத்தீங்கன்னா இதனுடைய தாக்கமானது கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுடைய வாழ்க்கையில தென்பட ஆரம்பிக்குங்க. அதாவது சரியாக சொல்லணும்னா அமாவாசைக்கு பிறகு பாத்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்கும். ஜனவரி 1ஆம் தேதிக்கு பிறகு இன்னுமே அதை உங்களுடைய வாழ்க்கையில அதிகப்படியாக நீங்க நல்லதா மாற்றிக்கொள்ளலாம் அப்படின்னே சொல்லலாங்க. எனவே உங்களுக்கு பாத்தீங்கன்னா அதாவது தனுசு ராசி நேயர்களுக்கு கடந்த சில வாரங்களாகவே பார்க்கும்போது பாத்தீங்கன்னா ரொம்பவே சிரமத்துல இருந்தீங்க அப்படின்னு சொல்லலாங்க. தொழில் ரீதியாக என்னதான் கடினமாக உழைச்ச
உழைச்சாலுமே அந்த உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது இல்லாமல் இருந்து கொண்டு இருந்தது. ஆனால் இனி வரப்போகின்ற இந்த அமாவாசைக்கு பிறகு உங்களுடைய உழைப்புக்கு ஏற்ப அங்கீகாரமானது கிடைக்கக்கூடிய வகையில் தனுசு ராசி நேயர்களுக்கு நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. நிதி ஆதாயங்களை பெறுவதற்கான வாய்ப்புகளானது சாத்தியமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் தனுசு ராசி நேயர்கள் உங்களுடைய பேச்சு திறமையால காரியங்கள் அனைத்துமே வெற்றி அடையக்கூடிய வகையில் சிறப்பான சூழ்நிலையாகவே அமைஞ்சிருக்குங்க. மற்றவர்களிடத்தில் மதிப்பு மற்றும் மரியாதையானது அதிகரிக்க போகிறது. வாழ்க்கையானது மிகவும் மகிழ்ச்சியாக மாறக்கூடிய வகையில் சூழ்நிலையானது அமைஞ்சிருக்குங்க. நிதி நிலைமையில நல்ல முன்னேற்றமானது இருக்கக்கூடிய வகையிலையும் வணிகத்தில் நல்ல லாபமானது கிடைக்க போகிறது. புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளுமே ஜாஸ்தியாகவே இருக்குங்க. உடல் ஆரோக்கியமானது சிறப்பாக இருக்கும். திருமண வாழ்க்கையானது நல்ல ஒரு முன்னேற்றத்தை அடையக்கூடிய வகையில் நிலைமையானது சிறப்பாக அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. மொத்தத்தில் தனுசு ராசி நேயர்களுக்கு பார்க்கும்போது அமாவாசைக்கு பிறகு சரியாக சொல்லணும்னா ஜனவரி 1ஆம் தேதியில இருந்து உங்களுக்கு மிகவும் சிறப்பான காலகட்டமாகவே அமைய போகிறது. எனவே தனுசு ராசி நேயர்கள் மறக்காம பார்த்தீங்கன்னா நாளைய நாள் இரவு உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கற்பூர ஆரத்தி காட்டக்கூடிய அந்த தட்டை கூட நீங்க பயன்படுத்தி இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுட்டு வரலாங்க. அதாவது 3 கற்பூரம் 11 கிராம்பு இந்த இரண்டையும் எடுத்து நீங்க அப்படியே பச்சை வைத்து விடுங்க. பிறகு இது அணைந்த பிறகு அதுல இருக்கக்கூடிய சாம்பலை உங்க வீட்டுக்கு வெளியே நீங்க யாருடைய காலும் படாத இடத்துல கொட்டி விடுங்க. இப்படி நீங்க இரவு நேரத்தில் செய்துட்டு வருகின்ற பட்சத்தில் நீங்க மனதார எது நினைச்சு இருந்தாலுமே அது உங்களுக்கு அப்படியே நல்லபடியாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை தனுசு ராசின்னு கிடையாதுங்க, எல்லோருமே நாளைய தினத்தில் உங்களுடைய வீடுகளில் நீங்க கட்டாயமாக செய்துட்டு வாங்க. குறிப்பாக பெண்கள் பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்பத்துடைய முன்னேற்றத்திற்காக இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை வெறும் ஒரு 5 நொடி பொழுது ஒதுக்கி செஞ்சு பாருங்க. நிச்சயமாக நல்ல மாற்றங்கள் ஏற்படுவதை நீங்க கண்கூடாக பார்த்தீங்கன்னா பார்க்கலாங்க. அதன் பிறகு இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நீங்க தொடர்ந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு மாதமுமே செய்துட்டு வருவீங்க அப்படிங்கிறதுல ஒரு துளி அளவுக்குமே சந்தேகமே வேண்டாங்க. ஏன்னா நான் சொன்னவங்க கிட்ட அவங்களுக்கு வாழ்க்கையில் நல்ல பலன்கள் கிடைச்சிருந்துச்சு அப்படின்னு சொல்லி இப்போது அவங்க ரெகுலராகவே இந்த பரிகாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு நல்ல பலனை கொடுக்கக்கூடிய பரிகாரத்தை நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையில் செஞ்சு பார்த்து இதனுடைய மகத்துவம் என்ன அப்படிங்கிறதையும் புரிந்து கொண்டு இனி வரப்போகின்ற நாட்களில் தொடர்ந்து செய்துட்டு வாங்க. ஸோ மறக்காம இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை செஞ்சுடுங்க. துலாம் ராசி நேயர்களே, துலாம் ராசி நேயர்களுக்கு உங்களுடைய ராசியில 4வது வீட்டில் தான் சூரியன் பயணம் செய்ய போகின்றார். 2025ஆம் ஆண்டானது உங்களுக்கு யோக காலமாகவே அமையக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. புதிதாக வீடு மற்றும் வாகனம் வாங்குவதற்கான வாய்ப்புகளானது அதிகமாக கிடைக்கக்கூடிய வகையில் நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னே சொல்லலாங்க. வியாபாரத்தில் நல்ல லாபமானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் சூரிய பகவானுடைய ஆசிர்வாதத்தால நிறைய லாபமானது உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வகையிலையும் துலாம் ராசி நேயர்களுக்கு அமைஞ்சிருக்குங்க. ரொம்ப நாட்களாகவே சங்கடத்தை மட்டுமே சந்தித்து கொண்டு இருந்த இந்த துலாம் ராசி நேயர்களுக்கு புது வருடத்துல இனிமையான பல நல்ல தருணங்களானது நடக்கக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. புதிய முதலீடுகளானது நல்ல லாபத்தை கொடுங்க. சூரிய பகவானுடைய ஆசிர்வாதத்தால நிறைய லாபமானது கைகூட போகிறது. நிலம் சம்பந்தப்பட்ட தொழிலில் உங்களுக்கு நல்ல முன்னேற்றமானது கிடைக்க போகிறது. உங்களுக்கு நல்ல லாபமானது கிடைக்குங்க. குடும்ப வாழ்க்கையானது சிறப்பானதாக இருக்கக்கூடும். திருமண வாழ்க்கையில ஏற்பட்டு வந்த சிக்கல்கள் அனைத்துமே குறையக்கூடிய வகையில நிலைமையானது அமைஞ்சிருக்குங்க. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமணமானது கைக்கூடி வரக்கூடும். அதிர்ஷ்டமானது உங்களை தேடி வரக்கூடிய வகையில நிலைமையானது துலாம் ராசி நேயர்களுக்கு சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. நீங்களும் அந்த பரிகாரத்தை செஞ்சுக்கோங்க. உங்களுடைய ஆசைகளும் நிச்சயமாக நிறைவேற ஆரம்பிக்கும். ரிஷபராசி நேயர்களே, ரிஷபராசி நேயர்களுக்கு சூரிய பகவான் மகர ராசியில பயணம் செய்வதால உங்களுக்கு நல்ல ராஜயோகத்தை கொடுக்க போகிறார். உங்களுடைய ராசியில 9ஆம் வீட்டில் நுழைய போகின்றார். இதனால உங்களுக்கு பார்க்கும்போது இந்த டிசம்பர் 30 அமாவாசைக்கு பிறகு இந்த 2025ஆம் ஆண்டுடைய தொடக்கமானது சிறப்பாக இருக்கக்கூடுங்க. அதிர்ஷ்டத்துடைய முழுமையான ஆதரவானது உங்களுக்கு கிடைக்கக்கூடும். பொதுவாகவே ரிஷபராசி நேயர்களுக்கு இந்த புது வருடம் முழுவதுமே பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு நிலைமையானது சாதகமான முறையில் அமைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது இந்த 2025ல் முதன்மையான அதாவது நம்பர் 1 பிளேஸ்ல அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய ராசியில இருக்கக்கூடியவர்கள் தான் இந்த ரிஷபராசி அப்படின்னே சொல்லலாங்க. எனவே நீண்ட நாட்களாகவே நிலுவையில் இருந்த வேலைகள் அனைத்துமே உங்களுக்கு வெற்றிகரமாக நடந்து முடியக்கூடிய வகையில் சூழ்நிலைகளானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க. மேலும் ரிஷபராசி நேயர்கள் படிக்கக்கூடிய மாணவர்கள் கல்வியில சிறந்து விளங்குவார்கள். குடும்ப வாழ்க்கையானது மகிழ்ச்சியானதாக இருக்கக்கூடும். வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல வேலை வாய்ப்புகளானது கிடைக்கக்கூடிய வகையிலையும் திருமண வாழ்த்தானது சிறப்பாக இருக்கக்கூடிய வகையிலையும் பார்த்தீங்கன்னா
பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அமைய போகிறது. பயணங்கள் நல்ல பலன்களை பெற்றுத்தரும். வாழ்க்கை துணையின் முழு ஆதரவுமே உங்களுக்கு கிடைக்குங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும். மேலும் இந்த தகவலை பற்றிய உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இது போன்ற சுவாரஸ்யமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.